Good morning, students. Today we are going to learn about Unit 1 Communication. Indian scientist who found why the sea is blue. In 1921, C.V. Raman asked himself on seeing the color of the Mediterranean Sea from a ship why a glass of water has no color, but a deep sea with a seawater is a brilliant blue. He immediately began to conduct experiment on ship using some simple instruments he had with him. At that time, scientists believed the sea was blue because it reflects the color of the sky. But Raman found that it was the water itself that caused blue light to scatter more than other colors in light. Raman returned from his visit to England and Europe and started experiment to study how light behave when it passes through various substances. ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அந்த ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் ஒரு பேராகிராஃப் தருவாங்க அதுலேருந்து ரீட் பண்ணி அதில் கேட்கக்கூடிய அந்த டெஃபினிஷன்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மேட்சிங் அடுத்து அதில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எது சயின்டிஃபிக் கண்டுபிடிப்புகள் எது இது மாதிரி கேள்விகள் கேட்டிருப்பாங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். அதில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 1921 சர் சி.வி. ராமன் என்ன பண்ணார்னா கடலில் பயணம் செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கடல் தண்ணியை பார்க்கும்போது ப்ளூ கலரில் இருந்திருக்கு. அதே தண்ணியை டம்ளரில் எடுத்து பார்க்கும்போது ஒயிட் கலரில் இருந்திருக்கு. அப்போ அவருக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிட்டாரு, ஏன் கடலில் தண்ணியை பார்க்கும்போது ப்ளூ கலரும் அதே தண்ணியை டம்ளரில் பார்க்கும்போது ப்ளூ கலராக இல்லைன்னு. அப்போ அந்த கடல் தண்ணியை கொஞ்சம் எடுத்து அவர் கையில் இருந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வச்சு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தார். அதுக்கான பதில் அவருக்கு சரியாக கிடைக்கல. அப்போ அவர் என்ன நினச்சார்னா வானம் நீல நிறத்தில் இருக்கிறதுனால தண்ணியும் நீல கலரில் தெரியுதுன்னு நினச்சார். அப்புறம் அவர் இல்லை தண்ணியும் அந்த கலரை அப்சர்வ் பண்ணுறதுனால ப்ளூ கலரை அதிகமாக அப்சர்வ் பண்ணுறதுனால இந்த மாதிரி ப்ளூ கலரில் தெரியுதுன்றதை கண்டுபிடிச்சார். சர் சி.வி. ராமன் இங்கிலாந்துலேருந்து யூரோப்புக்கு ரிட்டர்ன் பண்ண பிறகு இதை பற்றின டீட்டெயிலாக லைட் ஒவ்வொரு பொருட்கள் மேலே படும்போது அது எப்படி பிஹேவ் பண்ணுதுன்றதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். On February 28, 1928, one of the experiment gave a clear result. The molecule in light were changing the color of some of the light passing through it, named the Raman effect. In 1930, C.V. Raman became the first person from Asia to be awarded a Nobel Prize in any field of science. The date of discovery, February 28, is now celebrated as the National Science Day in India. Raman effect has been very useful in many areas of science. It was found that when light was passing through a substance, a series of colors were seen that could be thought of fingerprint of the substance. 1928 பிப்ரவரி மாதம் 28 என்ன பண்ணார்னா அந்த அவருடைய குழப்பத்துக்கான தெளிவான ஒரு பதில் கிடச்சி. அது என்னன்னா அந்த பொருளுக்கு மேலே அந்த லைட்டு படும்போது அந்த பொருள் தனக்குன்னு ஒரு கலரை அப்சர்வ் பண்ணி அதை வெளியே விடுறதுனால அந்த கலர் பிரதிபலிக்குதுன்றதை கண்டுபிடிச்சார். இதை தான் ராமன் எஃபெக்ட்னு சொல்கிறோம். 1930 சர் சி.வி. ராமன் நோபல் ப்ரைஸ் முதலாக ஏஷியாவிலே நோபல் ப்ரைஸ் வாங்கினவர் சர் சி.வி. ராமன். அவர் வாங்கின நோபல் ப்ரைஸ் வாங்கின அந்த நாளை இப்போ நம்ம நேஷ்னல் சயின்ஸ் டேவாக கொண்டாடிட்டுருக்கோம். அந்த ராமன் எஃபெக்ட் நிறைய ஃபீல்டில் ரிசர்ச் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அவருக்கு கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பில் அந்த ஃபஸ்ட்டே பார்த்தோம், பொருளுக்கு மேலே படக்கூடிய அந்த லைட் அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த கலரை வெளியே விடுதுன்றதை தெளிவாக கண்டுபிடிச்சார்.
This idea has been used in chemistry, medicine, biology, and many other areas of science. It is called as Raman spectroscopy. Recently, people has used the idea to make a device called Raman scanner. Raman scanner can be pointed at a substance to tell what it is. Police has begun to use this scanner to find out if people are carrying banned substance. He passed his 10th standard when he was just 11 years old. At 15, he had a degree with gold medal in physics and English. But by the time he was 19, he had a MA professors at college. ராமன் கண்டுபிடிப்பு வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா கெமிஸ்ட்ரி, மெடிசன், பயாலஜி இந்த மாதிரியான துறைகளில் வந்து அந்த ராமன் எஃபெக்டை யூஸ் பண்ண தொடங்கினாங்க. அதுக்கு ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பின்னு பேர் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இந்த ராமன் ஸ்கேனர்னு ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சாங்க இந்த ஐடியா யூஸ் பண்ணி. இந்த ராமன் ஸ்கேனர் என்ன பண்ணோன்னா ஒரு பொருளுக்கு மேலே படும்போது அது என்ன பொருள்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி காட்டும். இந்த ராமன் ஸ்கேனரை போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதாவது மக்கள் எடுத்துகிட்டு போகிறாங்களான்றத அந்த ஸ்கேனர் வச்சு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அது என்ன பொருள்ன்றதையும் கண்டுபிடிக்க முடியும். சர் சி.வி. ராமன் வந்து 11 வயசு ஆகும்போது அவர் 10th ஸ்டாண்டர்டை கம்ப்ளீட் பண்ணார். 15 வயசில் அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணார். ஃபிசிக்ஸ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கோல்டு மெடல் வாங்கினார். 19வது வயசில் எம்ஏ ப்ரொஃபஸராக வேலைக்கு சேர்ந்தார். In 1921 trip to England, he was taken to St. Paul Cathedral. Raman became so excited by the whispering galaxy. He performed some experiment and wrote scientific papers about it. Raman has seen his father playing the violin. He also investigated the effects of sound on light and structure of crystals. His collections of crystals is preserved at Raman Research Institution in Bangalore. 1921 இங்கிலாந்துக்கு டூர் போனார். சென்ட் பால் சேட்டல்ன்ற அந்த இடத்த விசிட் பண்ணார். அங்கே போகும்போது அவர் வந்து வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களை பார்த்து அது சம்மந்தமாக ஆராய்ச்சி பண்ணணும்னு என்ன பண்ணார்னா எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தி நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காரு. அது சம்மந்தமாகவும் பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ராமர் வந்து சர் சி.வி. ராமர் அவங்களோட அப்பா வந்து வயலின் ப்ளே பண்ணுறதை கேட்டிருக்காரு. அந்த வயலின் சவுண்டை வச்சு அதை பற்றின இன்வெஸ்டிகேஷனையும் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணார். அது சம்மந்தமாக என்ன பண்ணார்னா அந்த படிகத்துக்கு உருவம் ஸ்ட்ரக்சர் கொடுத்தாரு. கிறிஸ்டலுக்கு ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணார். இந்த இவர் க்ரியேட் பண்ண அந்த கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரோடைய கலெக்ஷன்ஸ் வந்து ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூஷன், அது பெங்களூரில் இருக்குது. அங்கே பெங்களூரில் இருக்கக்கூடிய அந்த ராமன் ரிசர்ச் இன்ஸ்டியூஷனுக்கு போனோன்னா அவர் படிகங்கள் கண்டுபிடிச்ச கலெக்ஷன்ஸ் நிறைய அங்கே அந்த ரிசர்ச்சில் வச்சுருக்காங்க. Chandrasekhara Venkat Raman was born at Tiruchirappalli in South India on November 7th, 1888. His father was a lecturer in mathematics and physics. Raman was immersed in an academic atmosphere. In 1902, he joined Presidential College, Madras. In 1904, passed his BA examination, winning the gold medal in physics. In 1907, he completed his graduation with a distinction. His early research was in optics, study of science and behavior of light, and auctions, study of
mechanical waves in glass light. Two ends of investigation to which he dedicated his entire career were carried out while he was a student. சந்திரசேகர வெங்கட்ராமன்றவர் நம்ம இந்தியாவில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் நவம்பர் மாதம் 1888 பிறந்தார். அவருடைய அப்பா வந்து இந்த மேக்ஸ் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரராக இருந்திருக்காரு. சர் சி.வி. ராமன் இந்த ராமருக்கு வந்து அந்த அட்மாஸ்பியர் சம்மந்தமாக ஆராய்ச்சிகள் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தார். 1902 பிரசிடென்ஷியல் காலேஜில் ஜாயின் பண்ணார். மெட்ராஸில் இருக்கக்கூடிய பிரசிடென்ஷியல் காலேஜில் ஜாயின் பண்ணார். 1904 அந்த பிஏ டிகிரியை கம்ப்ளீட் பண்ணார். கோல்டு மெடல் ஃபிசிக்ஸில் வாங்கியிருக்காரு. 1907 அவர் வந்து அவருடைய கிராஜுவேஷன் டிகிரியை டிஸ்டிங்ஷனோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ரெண்டு வித்தியாசமான துறைகளில் ஆராய்ச்சி பண்ணியிருந்தார். ஒன்று வந்து ஆப்டிக்ஸ், இன்னொரு ஒன்று ஆக்ஷன்ஸ். ஆப்டிக் வந்து அந்த பார்வை அந்த சம்மந்தமாக லைட்டோட பிஹேவியரை பற்றின ஆராய்ச்சியும் பண்ணிகிட்டு இருந்தார். அதே நேரத்தில் அந்த பொருட்களுக்கு மேலே மெக்கானிக்கல் வேவ் படும்போது அதை எப்படி வெளிப்படுத்துதுன்றதை பற்றியும் அந்த ஆராய்ச்சி பண்ணியிருந்தார். அவர் பண்ணியிருந்த ரெண்டு ஆராய்ச்சிகளும் ரெண்டு விதமான துருவங்களை அந்த நோக்கி அந்த ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருந்தார். சி.வி. ராமன் joined the Indian Finance Department in 1907. Raman found opportunity for carrying on experimental research in laboratory of Indian Association for the Cultivations of Science at Calcutta, of which he became honored secretary in 1919. In 1970, he was offered the newly endowed Pallitt Chair of Physics at California University and decided to accept it. After 15 years at Calcutta, he became professor at the Indian Institutions of Science at Bangalore, 1933 to 1948, and in 1948 he made the director of Raman Institutions of Research at Bangalore, established by him. He also founded the Indian Journal of Physics in 1926, of which he was the editor. சி.வி. ராமன் வந்து 1907 இந்தியன் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணார். ஜாயின் பண்ண பிறகும் அவர் ஆராய்ச்சி சம்மந்தமாக வாய்ப்புகள் கிடைக்குதான்னு தேடிக்கிட்டு இருந்தார். அந்த டைமில் அவர் வந்து இந்தியன் அசோசியேஷனில் சேர்ந்து அந்த கல்டிவேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் ரிலேட்டடான ரிசர்ச் லெபார்ட்டரியில் ஜாயின் பண்ணார் கேலிக்கட்டில். அங்கே அவர் வந்து 1919 செக்ரட்டரியாக பதவியேற்றார். 1917 அவர் வந்து கேலிக்கட் யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் அங்கே ரிசர்ச் பண்ணுறதுக்கு அவரை அக்செப்ட் பண்ணியிருந்தார். அங்கே 15 வருஷம் வேலை பார்த்துட்டு அடுத்து 1933 48 வரையிலும் அங்கே ப்ரொஃபஸராக வேலை பார்த்தார். 1948 ராமன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ரிசர்ச் பெங்களூரில் இருக்கிறதுல அங்கே டைரக்டராக ஜாயின் பண்ணார். அடுத்து அவர் வந்து இந்தியன் ஜேர்னல் ஃபார் ஃபிசிக்ஸ்னு 1926 அந்த உருவாக்குனார். அதுக்கு அவர் எடிட்டராகவும் இருந்தார். ராமன் sponsored the establishment of Indian Academy of Science and served as its first president. He also initiated the proceedings of the academy, in which much of his work has been published. He also
He was also the president of Current Science Association Bangalore, which publishes Current Science. He contributes an article on the theory of music instruments to the eighth volume of Handbuch der Psychic 1928. In 1922, he published his book on the molecular diffractions of light. ராமர் வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸில் ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட்டாக பதவியேற்றார். அடுத்து அவருடைய கண்டுபிடிப்புகளை புத்தகமாக வந்து வெளியிட்டார். அவர் வந்து கரண்ட் சயின்ஸ் அசோசியேஷன் பெங்களூரில் பிரசிடெண்ட்டாக வேலை பார்த்துருந்தார். அடுத்து அவர் வந்து தியரி ஆஃப் மியூசிக் சம்மந்தமாக புக்ஸ் ஆர்டிக்கிள் எழுதியிருந்தார். அந்த தியரி ஆஃப் மியூசிக் சம்மந்தமான புக்கை வந்து ஹேண்ட்பக் டர் ஃபிசிக் ஃபைசில்க்ன்ற அந்த நேமில் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அடுத்தது 1922 மாலிகுலர் டிஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் லைட் சம்மந்தமான ரிசர்ச்சும் பண்ணியிருக்கார். On 28th of February 1928, the radiation effect which bear his name, Raman effect. In 1930, he won Nobel Prize in Physics. Other investigation carried out by C.V. Raman were experimental and theoretical studies of diffractions of light by auction waves and ultrasounds and hypersonic frequency on the effects of product by X-ray on infrared vibrations in crystal exposed to ordinary light. In 1948, Raman studies the spectroscopic behavior of crystal. His laboratory was dealing with the structure and properties of diamond, the structure and optical behavior of numerous iridescent substances. 1928 ராமன் எஃபெக்ட் வந்து ரேடியேஷன் எஃபெக்டை கண்டுபிடிச்சார். அதுக்கு வந்து ராமன் எஃபெக்ட்னு நேம் வச்சார். அவர் அந்த ரேடியேஷன் எஃபெக்ட் கண்டுபிடிச்சது வந்து February மாதம் 28 1928 கண்டுபிடிச்சார். 1930 அந்த ஃபிசிக்ஸுக்கு நோபல் ப்ரைஸ் வாங்கினார். அடுத்து அவர் வந்து அவருடைய ரிசர்ச்சை வந்து தியரிட்டிக்கல் ஸ்டடீஸ் ஆஃப் டிஃப்ராக்ஷன்ஸ் ஆஃப் லைட்டை நோக்கி ஆராய்ச்சிகள் பண்ணார். அதே நேரத்தில் ஆக்ஷனல் வேவ்ஸ் ஆன் அல்ட்ராசவுண்ட் ஹைப்பர்சோனிக் ஃப்ரீக்வன்சி எஃபெக்ட்ஸு இந்த எக்ஸ்ரேயில் படும்போது அந்த சவுண்டு எப்படி இருக்கும், அந்த வேவ்ஸ் எப்படி இருக்கும், ஹைப்பர்சோனிக் ஃப்ரீக்வன்சி எப்படி ஜென்ரேட் ஆகுது, இந்த பற்றின ஆராய்ச்சிகளை கிறிஸ்டல்ஸ் மூலமாக அவர் கண்டுபிடிக்க தொடங்கினார். 1948 அந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் பிஹேவியர் கிறிஸ்டலோடைய ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் பிஹேவியரை பற்றின ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சார். அடுத்தது அவர் நிறைய ஸ்படிகங்களை கண்டுபிடிச்சி அதில் டைமண்ட், அடுத்து அந்த டைமண்டோடைய ஸ்ட்ரக்சர் பிஹேவியர், அதே மாதிரி இரிடியன் சப்ஸ்டன்ஸ் லைட் எமிட் பண்ணக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸில் அந்த ரேடியேஷன்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றின ஆராய்ச்சியும் கண்டுபிடிச்சார். He deal with the structure and properties of diamond, the structure and optical behavior of numerous iridian substance. Among his other interests were the optics of colloids, electrical and magnetic anisotropy, and psychology of human vision. Raman was honored with the large number of honorary doctorates and membership of scientific societies. He was elected a fellow of Royal Society earlier in 1924 and was
knighted in 1929. Sir Chandrasekhara Venkat Raman died on November 21, 1970. அடுத்து அவர் கண்டுபிடிச்ச டைமண்டோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன, அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இரிடியன் சப்ஸ்டன்ஸ் கூட எப்படி பிஹேவ் பண்ணுது, இதை பற்றின ஆராய்ச்சிகளை கண்டுபிடிச்சாரு. அது போக இந்த மாலிகுல்ஸ் ஒன்றோட ஒன்று கொலாய்ட் ஆகும்போது மோதும்போது அதை மோதுறத பற்றியும், அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னட்டிக்கல் அனிஸ்ட்ரோபி பற்றின ஆராய்ச்சிகள், அடுத்து சைக்காலஜி ஆஃப் ஹியூமன் விஷன், இதை பற்றி நிறைய டாப்பிக்கில் அவர் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தார். அடுத்து அவர் வந்து நிறைய அந்த பதவிகள் பட்டங்கள் கொடுத்து கௌரவிச்சாங்க. அடுத்தது 1929 அவர் வந்து சிறந்த மனிதாபிமானம், அந்த மனிதநேயம் உள்ள ஆளாக அவரை கௌரவிச்சாங்க. அடுத்து அந்த ஸ்ரீ சந்திரசேகர வெங்கட்ராமன்றவர் நவம்பர் மாதம் 21 1970 இறந்து போனார்.